ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமாக காயப்படுத்தியது என்ன? பணம் இல்லாததா அல்லது நீங்கள் நம்பிய மனிதர்களா? நாம் பெரும்பாலும் நினைப்பது என்ன தெரியுமா? அவன் எனக்காக இதை செய்யணும், அவள் என்னை புரிந்து கொள்ளணும். ஆனா ஒரு உண்மை இருக்கு. நம்மை அதிகமாக காயப்படுத்துவது மனிதர்கள் இல்லை, அவர்களிடம் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள்தான். இதைத்தான் புத்தர் ஒரு வரியில் சொன்னார். எதிர்பார்ப்பு குறைந்தால் மன அமைதி அதிகமாகும். பார்ட் 1. எதிர்பார்ப்பு ஏன் ஆபத்து? நீங்கள் யாரிடமாவது நல்லது செய்திருக்கலாம், ஒரு நண்பருக்கு உதவி செய்திருக்கலாம், ஒரு உறவுக்காரருக்கு பணம் கொடுத்திருக்கலாம். ஆனா என்ன நடந்தது? நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அவர்கள் உங்களுக்காக நின்றார்களா? அதிகமாக இல்லை. அதற்கு பிறகு நாம் என்ன சொல்வோம்? எல்லாரும் போலியானவர்கள். ஆனா புத்தர் சொல்வது வேற. பிரச்சனை மனிதர்களில்லை, நம்முடைய எதிர்பார்ப்புதான். நீங்கள் யாரிடமும் ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு மனவேதனை இருக்காது. பார்ட் 2. ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் ரூல். புத்தரின் ஒரு முக்கியமான கொள்கை என்ன தெரியுமா? கர்மா செய், பலனை பற்றி கவலைப்படாதே. நீங்கள் நல்லது செய்யுங்கள், ஆனா அதற்காக திரும்ப நல்லது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை ஒரு கணக்கு புத்தகம் இல்லை. நீங்கள் ஒருவருக்கு நல்லது செய்தால் அவரே திருப்பி நல்லது செய்வார் என்று இல்லை. ஆனா வாழ்க்கை என்ன செய்கிறது தெரியுமா? அது வேறு வழியில் திருப்பிக் கொடுக்கும். பார்ட் 3. பணத்திலும் இது எப்படி வேலை செய்கிறது? இது ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டுமில்லை, பணத்திலும் இதே ரூல் வேலை செய்கிறது. பலர் பணக்காரராக முடியாத காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லோரிடமும் எதிர்பார்க்கிறார்கள். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவன் பிசினஸ் பார்ட்னராக வருவான். ஆனா உண்மை என்ன? உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரே மனிதன் நீங்கள்தான். ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் மைண்ட் செட் வந்தால் என்ன ஆகும்? 1. நீங்கள் யாரிடமும் டிபெண்ட் ஆக மாட்டீர்கள். 2. உங்கள் ஃபோக்கஸ் முழுவதும் உங்கள் வேலை மீது இருக்கும். 3. உங்கள் எனர்ஜி வீணாகாது. அதுவே வெல்த் உருவாக்கும். பார்ட் 4. ரியல் ஃப்ரீடம். நிஜமான சுதந்திரம் என்ன தெரியுமா? பணம் மட்டுமில்ல, மன அமைதி. நீங்கள் யாரிடமும் ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை என்றால் 1. யாரும் உங்களை மேனிப்புலேட் செய்ய முடியாது. 2. யாரும் உங்களை காயப்படுத்த முடியாது. 3. யாரும் உங்கள் அமைதியை கெடுக்க முடியாது. அதுதான் புத்தர் சொன்ன உண்மையான செல்வம். இன்று முதல் ஒரு சேலஞ்ச் முயற்சி செய்து பாருங்கள். 30 நாட்கள் யாரிடமும் ஒன்றும் எதிர்பார்க்காத வாழ்க்கை. நல்லது செய்யுங்கள், உங்கள் வேலையை செய்யுங்கள், ஆனா பலனை எதிர்பார்க்காதீர்கள். அப்போதான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், அமைதி வெளியில் இல்லை, அது உங்கள் மனதில்தான் இருக்கிறது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் ரைஸ் லைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.